ஜெயவர்தன், இன்னும் லாஸ்ட் மேட்ச் மிச்சம் இருக்கு. அந்த கேமை நான் உன் கூட விளையாட போறேன். உன்னை எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் முன்னாடி உன் விரல வெட்டிக்க நீ ஆசைப்படுறன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வா. ஷெட்டி ரொம்பவே ஆபத்தானவன். அதனால இந்த லாஸ்ட் கேமை நான் தோக்கவே கூடாது. இப்போ இங்க எல்லாருக்குமே நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இங்க பாரு ராகவன், ஒயிட் ஒன்னோடுது. இது ராகவன் சாரோட ரொம்ப ஃபேமஸான மூவ். இவர் கிராண்ட் மாஸ்டர் ஆனப்போ இந்த மூவை தான் யூஸ் பண்ணாரு. ராகவன் சார் அவரோட ஃபார்முக்கு வந்துட்டார் போல இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம தான் ஜெயிக்க போறோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க. பேசட்டும் விடு. கடைசியில் ஷெட்டி சார் தான் ஜெயிப்பாரு. சரி ராகவன், இப்ப நீ என்ன பண்ண போற? என்னோட யானையும் குதிரையும் ரெண்டுமே உனக்கு செக் வைக்க துடிச்சிட்டு இருக்கு. இந்த கேம் நீ தோத்துட்ட. அட சொல்லு ராகவன், இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க நான் செக் சொல்லும் போது அங்க உன் கேம் ஓவர். அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாருடைய விரல்களையும் வெட்ட போறேன். நான் முதல்ல இவளோட விரலை தான் வெட்டுவேன். அவளோட இந்த சின்ன சின்ன சாஃப்டான விரலை வெட்டுறப்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஆடு ராகவன். இல்ல, நான் தோக்க கூடாது. நான் தோக்க கூடாது. 5 4 3 2 1 டைம் அவுட். நீ தோத்துட்ட மிஸ்டர் ராகவன். அவ்வளவு அவசரப்பட்டு அந்த வெற்றியை நீ கொண்டாடி இருக்க கூடாது. பாத்தியா, ஒரே சொடக்குல ஆட்டத்தை திருப்பி போட்டுட்ட. ஓ, வேறல மறந்துட்ட. இப்ப இந்த கிளப் நமக்கு சொந்தமாயிருச்சு. சரி, இப்ப நம்ம ஒரு வேலை பார்க்கலாம். விரல வெட்டுற ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணுவோமா? கத்துக்குட்டி கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வா. இந்த விரல எப்படி வெட்டணும்னு கேட்டுக்கோ. ஒரே வெட்டிலையா இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவா? ஸ்லோலி. பேட் அங்கிள், நீங்க ராகவன் அங்கிளை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மட்டும் அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா முதல்ல ஏன் கூட விளையாடி என்ன தோக்கடிச்சு காட்டுங்க. ஐயோ, நான் உன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறல. வா, இன்னைக்கு நான் உன் கூடயும் விளையாடுறேன். ஜெயவர்தன், நில்லு. நான் தான் முன்னாடியே சொன்னல, ஒரு சின்ன பொண்ணுன்னு. நம்மளோட சண்டையில அவளை நீ உள்ள இழுக்காத. இழுக்கதான் போறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். நீ மட்டும் தோத்துட்டனா முதல்ல இவளோட விரலை தான் நான் வெட்டுவேன்னு சொன்னேன். இல்ல, இப்படி நான் நடக்க விடக்கூடாது. கிட்டி, ஸ்ரீ, வைஷ்ணவி எல்லாருமே என்னோட பொறுப்புல இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட விடக்கூடாது. ஓ, இப்படிலாம் பாக்குறதுனால நான் பாவம் பாப்பேன்னு நினைக்காத. நான்லாம் பாவம் பாக்குறவன். நான் கணக்கு விளக்க சரியா பார்த்து தீக்கிறவன். சொல்லு,
இப்ப யாரு அவங்களோட விரல முதல்ல வெட்டிக்க போறாங்கன்னு சொல்லு. ஜெயவர்தன், நீ எப்படி உன் கணக்கை தீப்பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். ஷெட்டி, நீ என்னோட ஆளுங்களோட விரலையும் கிட்டியோட விரலையும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேணா என்னோட 10 விரலையும் கூட வெட்டிக்கோ. இவங்கள மட்டும் வெட்டுரு. ஓ, சாக்ரிஃபைஸ். ராஜா அவர்களோட பிரஜைகளுக்காக தியாகம் பண்றாரா? சூப்பரான பாசியா நீ. சார் எழுந்துறீங்க. இல்லை ராகவன் சார், நீங்கள் இப்படி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் இந்த சூனியக்காரி வலையில் விழாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இந்த தோல்விக்கான பொறுப்பு நான் தான். அதனால் உங்களோடது இல்லை. என்னோட விரல்களை தான் வெட்டணும். ஷெட்டி, உனக்கு விரல்கள் தானே வேணும்? இந்தா, என் விரல்களை வெட்டிக்கோ. ஆனால் என்னோட பாசையும் மற்றவங்களையும் விட்டுறணும். இல்ல மிஸ்டர் ஷெட்டி, உங்களோட கணக்கத்திக்கு உங்களுக்கு விரல்கள் வேணும்னா என்னோட விரலை வெட்டிக்கோங்க. ஆனா ஸ்ரீயையும் ராகவன் சரியை விட்டுருங்க. சிரிக்காதீங்க, என் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இவ்வளவு அன்பா? முதல் தடவையா இப்படி ஒரு கிளப்பை நான் பாக்குறேன். இங்க மத்தவங்களோட விரலை காப்பாத்துறதுக்காக தன்னோட விரலையே தரதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்க. உண்மையை சொல்லவா ராகவன், உங்க எல்லாரோட இந்த அன்பை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு வாய்ப்பை தரேன். நீ உன் டீம்ல இருக்கிற யாராவது ஒரு பிளேயரை கூட்டிட்டு வா. அந்த பிளேயர் என் டீம்ல இருக்கிற யாரையாவது தோக்கடிச்சிட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன். சார், யாரோ பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஜெயவர்தன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்ஸ். ஆனால் இந்த தடவை ஏன் ஆளுங்களில் யாரும் விளையாட மாட்டாங்க. என்னோட 20 வருஷ பழமையான செஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ணவங்க தான் அவங்க கூட விளையாட போகிறாங்க. 20 வருஷம் பழமையான பசில சால்வ் பண்ணாங்களா? அப்படின்னா உங்க எல்லாரோட நிலைமையை பார்க்கும்போது அந்த பசில் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது. சரி, யார கூட்டிட்டு வரணுமோ கூட்டிட்டு வாப்பா. போ வெயிட் பண்ற. அப்படி எப்படிப்பட்ட திறமைசாலியை வளர்த்து வச்சிருக்கன்னு நானும் பாக்கறேனே. ஸ்ரீ, டைம் இல்லை. உடனே நீ சிசிடிவியை போய் செக் பண்ணி பசிலை யார் சால்வ் பண்ணதுன்னு கண்டுபிடி. குயிக். நில்லுங்க ஸ்ரீ அங்கிள், நீங்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பசில நான் தான் சால்வ் பண்ணேன். வாவ். நில்லுங்க ஸ்ரீ அங்கிள், சிசிடிவில ஒண்ணு செக் பண்ண தேவையில்லை. பசில இவங்க தான் சால்வ் பண்ணிருக்காங்க. ராகவன், ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட இந்த மொத்த கிளப்லயே இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் எனக்கு டேரிங்கா தெரியறா. மத்தபடி நீங்க எல்லாம் பயந்த கோழைங்க மாதிரி இருக்கீங்க. அந்த பசில சால்வ் பண்ணது நான் தான் குட்டங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடும். ஆமாம் பாஸ், இந்த குழந்தை என்னவோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா. ரொம்ப சரியா சொன்ன மாயா. ஏய் ராகவன், இப்ப விளையாடுறதுக்கு யாராவது அனுப்ப போறியா இல்ல நீ தோத்துட்டேன்னு நான் எடுத்துக்கவா? என்னாச்சு ஸ்ரீ? பசிலை யார் சால்வ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சியா? இல்லை சார், அந்த பஸ்ஸில் இருந்த இடத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யல சார். இப்போ நல்லா டிராமா போடுற ராகவன். ஆனா இந்த டிராமால என்கிட்ட வேலைக்காகாது. இந்த பசில் கதை, இந்த சிசிடிவி கதைலாம் சொன்னா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? தண்டனையிலிருந்து தப்பிக்கலான்னு பாத்தியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ என்கிட்ட சவால்ல தோத்ததுக்கு அப்புறமும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தந்த. நீ அதுல மோதி பாப்பன்னு நினைச்ச. ஆனா இல்ல, நீ ஏற்கனவே தோத்து போயிட்டடா. உள்ள இருந்தாகட்டும் வெளியே இருந்தாகட்டும். இதுக்கு மேல இப்ப நான் டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல.
வாங்க, எல்லாரும் வந்து லைன்ல நில்லுங்க. ஒவ்வொருத்தர உங்க எல்லாருடைய விரலையும் வெட்டுற. நான் என் வாக்க காப்பாத்துறவன் ராகவன். பேட் அங்கிள், நீங்க பேடா இருக்கிறது மட்டும் இல்லாம போய் சொல்றீங்க. ராகவன் அங்கிளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ உங்க வார்த்தையிலிருந்து பின்வாங்குறீங்களா? இவரையா நீங்க கோழன்னு சொல்றீங்க? இங்க உண்மையான கோழைய நீங்க தான். நீங்க என்ன மாதிரி ஒரு 8 வயசு சின்ன பொண்ணோட கேம் விளையாட பயப்படுறீங்க. உண்மையிலே நீங்க எங்களோட விரலை வெட்ட விரும்புறீங்கன்னா முதல்ல என்ன தோக்கடிச்சு காட்டுங்க. இல்லைன்னா நீங்க என்கிட்ட பயந்துட்டீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. இவனுக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்கு. உங்க எல்லாரும் விட அதிகமான தைரியம். அதனால இவனோட ஒரு கேம் அது விளையாடிதான் ஆகணும். பாபா ரெடி ஆயிடு. இதுக்கப்புறம் இவ்வளவு அதிகமா பேசணுங்கிறதே நீ மறந்துருவ. மாயா, இந்த குழந்தைகிட்ட ரொம்ப ஹார்டா இருக்காத.